தம்பி தமிழரசன் வணக்கம். தற்பொழுது கமல் தொடர்ந்த வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கடும் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பது ஒன்றே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் என்றும், உடைந்த முட்டையை ஒட்ட வைக்க முடியாது என்றும் காட்டமான கருத்துக்களை தெரிவித்து பேசியிருக்கிறார். மேலும் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் ஏன் உங்கள் படம் திரையிடப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். கமல்ஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும், மன்னிப்பு ஒன்றுதான் தீர்வு என்ற ஒரு விஷயத்தையும் அவர் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். பிரச்சனையால் பாதிக்கப்படுபவருக்கும் பிரச்சனையை உருவாக்குபவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றும் அவர் பதிவு செய்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து 2:30 மணிக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு நான் மீண்டும் விசாரிப்பேன். அதற்குள் பிரச்சனைக்கு கமலஹாசன் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். அப்படி தீர்வு காணவில்லை என்றால் நானே அதற்கு தீர்வை அளிப்பேன் என்று நீதிபதி நாகப்பிரசன்னா கடுமையான எச்சரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனையின் தொடக்க புள்ளி என்பது சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் ஆடியோ வெளியீட்டு விழாவின் போது கர்நாடகாவின் திரையுலகைச் சேர்ந்த மிக முக்கிய நடிகர், கன்னட சூப்பர் ஸ்டாராக அறியப்படக்கூடிய சிவராஜ்குமார் பங்கெடுத்திருந்தார். சிறப்பு விருந்தினராக அவர் பங்கெடுத்திருந்த நிலையில் உயிரே உடவே தமிழே என்று குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். அப்போது அவர் பேசும்போது தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம், எனவே எனக்கும் அங்கு ஒரு வீடு இருக்கு, அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய உறவு என்று சிவராஜ்குமாரை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். இந்த வார்த்தை தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வார்த்தைக்குத்தான் கர்நாடகாவில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மறுநாளே கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா, அதாவது கர்நாடக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பாவின் மகன், அவர் தரப்பில் இருந்து கமல்ஹாசன் ஒன்றும் வரலாற்று ஆசிரியர் கிடையாது, தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று குறிப்பிட்டு கன்னடர்களின் உணர்வை அவர் தற்போது அவமதித்திருக்கிறார், புண்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை கூறி கண்டனம் பதிவிட்டிருந்தார். மேலும் அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவரும் கமலுக்கு கன்னடத்தினுடைய பெரும் வரலாறு தெரியாது, அவர் போகிற போக்கில் வரலாறு தெரியாமல் பேசியிருக்கிறார் என்ற கண்டனம் துணிக்கும் வகையிலான கருத்தையும் பதிவிட்டிருந்தார். கன்னட அமைப்புகள் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாகவே. மேலும் கர்நாடக மாநிலம் முழுவதிலுமே தக் லைஃப் படத்தில் எதிர்த்து பந்த் அழைப்பு விடுப்போம் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. கமல்ஹாசனுடைய குடும்பத்தை அவருடைய படங்கள் எரிப்பும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தரப்பில் நேற்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் தற்போது வரை படம் நாளைக்கு மறுநாள் வெளியாகக்கூடிய நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் நகரங்களிலும் முன்பதிவு என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக பெங்களூரு தொகுதியில் இன்னும் முன்பதிவு என்பது தொடங்கப்படாமலேயே இருக்கிறது. கர்நாடக பிலிம் சேம்பரும் இந்த படத்துக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். ஒரு சில அமைப்புகளுமே கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்த நிலையில் அங்கு படம் ரிலீஸ் ஆவதற்காக ஒரு முன்னெடுப்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் கமல்ஹாசன். அந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்து கடுமையான கண்டனத்தை நீதிபதி நாகப்பிரசன்னா குறிப்பிட்டிருக்கிறார். நீர், நிலம், மொழி இந்த மூன்றுமே மக்களுக்கு மிக முக்கியமானது என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டு 2:30 மணிக்குள் பிரச்சனைக்கு கமல் தீர்வு காண வேண்டும், அப்படி இல்லை என்றால் நானே அதற்கான தீர்வு காண முயற்சிப்பேன் என்று நீதிபதி கடுமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கின்றன. கமல்ஹாசனுடைய முன்னெடுப்பு என்னவாக இருக்க போகிறது, அதற்கு நீதிமன்றம் என்னவித எதிர்வினை ஆற்றப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எடுக்கிறது. கமல்ஹாசன் பிரச்சனை மட்டும் அல்ல, சில நாட்களுக்கு முன்பாக நமக்கு நினைவிருக்கலாம், பாகுபலி 2 படம் வெளியாகக்கூடிய ஒரு சூழலில் கர்நாடகாவில் சத்யராஜ் அந்த படத்தில் கட்டப்பா என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்போதுதான் இந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய அனுமதிப்போம் என்று கன்னட அமைப்புகள் கடும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறிப்பாக வாட்டாள் நாகராஜ் மற்றும் கன்னட ரட்சண வேதிகை போன்ற அமைப்புகள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன. ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் போது நடைபெற்ற போராட்டத்தில் சத்யராஜ் பேசிய கருத்துக்கள் கன்னடர்களின் மனதை புண்படுத்தி இருக்கிறது என்று கூறி 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நடித்த பாகுபலி 2 படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு கடும் எதிர்ப்பை கர்நாடகாவில் பதிவு செய்திருந்தனர். அதற்கு இடையிலேயே 10 ஆண்டுகளாக அவர் நடித்த பல படங்கள் பெங்களூருவிலும் கர்நாடகாவிலும் ரிலீஸ் ஆன சூழலில் அவருக்கு ஒரு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இருப்பினும் அவர் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு கன்னட மக்களுக்கு நான் எப்போதும் அன்பாகவே இருப்பேன், இனிமேல் இது போன்ற ஒரு பிரச்சனை வரும் என்று மற்ற மாநில தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள்
நினைப்பதாக இருந்தால் என்னை வைத்து படம் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகுதான் பாகுபலி 2 திரைப்படம் கர்நாடகாவில் வெளியானதும் நமக்கு நினைவிருக்கலாம். அதற்கு இன்னும் முன்பாக நாம் பார்த்தோமேயானால் குசேலன் படத்தின் போது ரஜினிகாந்த் கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு நிகழ்வும் நடந்தது. ஏனென்றால் இதே ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் போது நடைபெற்ற போராட்டத்தில் கன்னட அமைப்புகள் வேண்டுமென்றே போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர், அவர்களை உதைக்க வேண்டாமா என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அப்போது குசேலன் படம் வெளியாகக்கூடிய ஒரு சமயம் கர்நாடகாவில் கன்னடர்களை உதைக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவமரியாதையாக பேசிவிட்டார். அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் குசேலன் படம் ரிலீஸ் ஆகாது என்ற போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தனர். தொடர்ந்து ரஜினிகாந்த் பகிரங்கமான ஒரு மன்னிப்பை கூறியிருந்தார். அதற்கு பிறகுதான் குசேலன் படம் அங்கு வெளியானது. தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர், பிரபல நடிகர் கமல்ஹாசன் இருக்கக்கூடிய தக் லைஃப் படத்திற்கும் இப்படியான ஒரு பிரச்சனை கர்நாடகத்தில் உருவாகி இருக்கிறது. உயர்நீதிமன்றமும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. கமல் என்ன முடிவெடுக்க போகிறார், அதை கடந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் பிடிவாகமாக இருந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம் என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். இதுவும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் கூட சூழலை சுமூகமாகவே நாங்கள் முடிக்க விரும்புகிறோம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்திற்கு பிறகு கூட சில நாட்களுக்கு முன்பாக திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தக் லைஃப் படத்தின் மலையாள வெர்ஷன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலும் கூட இந்த கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது. என்னுடைய பார்வையில் இருந்து பார்த்தால் நான் கூறியது சரி, வடமாநிலத்தவர் பார்வையில் இருந்து கூறினால் அவர்கள் கூறியதும் சரி, மூன்றாவது ஒரு பார்வை இருந்தால் அவர்கள் கூறுவதும் அந்த கருத்தின்படி சரியாகவே இருக்கும். அரசியல்வாதிகள் மொழி வரலாற்றுக்குள் வரக்கூடாது. நான் உட்பட எனக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் நான் கூறினேன், அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என்று அவர் கூறியிருந்தார். அப்போதும் மீண்டும் கன்னட அமைப்புகள் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்திருந்தன. அதற்கு பிறகு நடைபெற்ற அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது பேசும்போதும் கூட கர்நாடகத்துக்கும் எனது அன்பு இருக்கிறது, ஆந்திரத்துக்கும் எனது அன்பு இருக்கிறது, கேரளத்துக்கும் எனது அன்பு இருக்கிறது. எனவே இது போன்று நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மீண்டும் 2வது முறையாக அவர் அதே நிலைப்பாட்டில் இருந்தார். தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் கன்னடம் குறித்து பேசிய கமல் என்ன வரலாறு